ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களை, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்த இப்போ தற்சமயம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாறி இருக்கிற திருக்கோவிலூர் என்ற ஊருக்குள்ள கீழையூர் என்ற கிராமத்தில் இங்கே ஆலயம் அமைந்திருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா வீராட்டேஸ்வரரும் அந்தகாசூரவத மூர்த்தியாக நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இறைவி பெரிய நாயகி சிவ மகிழ்வல்லியை நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தேவார பாடல் பெற்ற நடுநாட்டு தலத்தில் இந்த தலம் ஒன்றாக விளங்குது. தல விருட்சம் பார்த்தீங்கன்னா சரக்கொற்றை தீர்த்தம் தென்பண்ணி தீர்த்தம். அப்பர் சுந்தரர் இந்த இருவரால் பாடல் பெற்ற ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குது. கடை 7 வல்லவில் உருவான பாரியின் மகளான அங்கவை சங்கவை இந்த 2 மகள்களுக்கும் ஔவையாரும் கபிலரும் இணைந்து இந்த ஆலயத்தில் திருமணம் செய்து வச்சதா வரலாறு சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அட்ட வீராட்ட தலத்தில் இந்த தலம் 2வது தலமாக விளங்குது. சுக்கிரனுக்கு சாப விமர்சனம் அளித்த தலமாக இந்த தலம் விளங்குது. இப்போது சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆலயத்துடைய வரலாறு என்ன சொல்லுது பார்ப்போம். ஒரு சமயம் சிவபெருமானின் மனைவி பார்வை என்ன பண்ணுற விளையாட்ட சிவபெருமானின் கண்ணை இரு கண்ணையும் மறைக்கிறாங்க. தன் கையால் மூடுறாங்க. மூடும் பட்சத்தில் சூரியனும் மறைக்கப்படுது, சந்திரனும் மறைக்கப்படுது, உலகமே இருள் சூழப்படுது. அப்படி இருள் சூழப்பட்ட நேரத்தில் அந்த இருளால் ஒரு அந்தகாசூரன் உருவாகிறான். அந்த அசுரனுக்கு என்னன்னாக்கா பல நாட்களாக சிவபெருமான் யுத்தம் செஞ்சு ஜெயிக்கணுன்றது அவருடைய பெரிய நீண்ட நாள் ஆசையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது, அந்த ஆசையால் சிவபெருமானுடைய யுத்தம் செய்ய புனரிடுது. சிவபெருமானும் அந்தகாசுரனுடைய யுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் போது யுத்தம் படு வேகமாக போகுது. போகும்போது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஒரு கட்டத்தில் தன் கையில் கதையை எடுத்து அந்தகாசுரோட தலையில் பலமாக தாக்குறாரு. தாக்கப்படும் போது அந்தகாசுரன் தலையிலேருந்து ரத்தம் பீறிட்டு வெளியே வருது. என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, அது ரத்தம் பீறிட்டு எழுந்தோடனே ரத்த துளி ஒன்று கீழே விழ விழ ஒரு அசுரன் உருவாக்குறாங்க. பார்த்தீங்கன்னா நிறையா துளி விழுந்தது, நிறைய அசுரன் உருவாகினாங்க. இதனால் போர் முடிவுக்கு வரல. போர் நீண்டுகிட்டே போகுது. இதை பார்த்த பார்வதி என்ன பண்ணுறாங்க, காளி சொரூபம் தன் கையில் ஒரு கபாலை ஓட்ட வச்சுன்னு அந்த ரத்தத்தை கீழே விழ தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சின்னு அந்த ரத்தம் ரத்த கோடாகுது. 8 8 64 பாதங்களாக விழும்போது அந்த பாதங்கள் என்ன பண்ணுது பார்த்தா சிவபெருமான் 64 பைரவர் உருவாக்கி அதனோட போரிட்டு அந்த அந்தகாசுரனை அடிச்சு அந்த வெற்றியை தேவர்களுக்கு பரிசாக கொடுக்குறாரு. இந்த தேவர்களுக்கு பரிசாக கொடுத்ததா இப்போது வாஸ்து சாஸ்திரமாக நம்ம வீட்டில் செய்கிற கிரகபிரவேசத்துக்கு நம்ம செய்கிற இதுவாகவும் நம்ம விளங்கப்படுது. இப்படி இருளை அகற்றி அஞ்ஞானத்தை நோக்கி மெய்ஞானத்தை வெளிச்சத்தலம் தான் இந்த வீராட்டேஸ்வரர் ஆலயமாக விளங்குது. அதனால் அன்பான சிவ அன்பர்களை வாய்ப்பு உருவாக்கிட்டு நம்ம விழுப்புரத்துக்கு பக்கத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது திருக்கோவிலூரில் கீழையூரோட கிராமத்தில் இருக்க வீராட்டேஸ்வரரை சென்று வணங்கி எல்லாம் வல்ல ஈஸ்வரர்கள் பெற்று இன்புற்று வாழ்வோம். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய்.